ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டைல் பை வித்து. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2.5 மீட்டர் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ்ட் சைடு, ஆப்போசிட் சைடு வந்துட்டு நம்மளுக்கு 2 லேயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு நம்மளுக்கு டிசைன்ஸ் இருக்கிறதுனால நான் கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து பேண்ட்டோட லென்த்தை வந்துட்டு கீழேருந்து தான் இப்போ வந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இங்கே மாதிரி வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நார்மலாக இருந்தால் நம்ம வந்துட்டு மேலேருந்து தான் நம்ம இப்படி மெஷர் பண்ணுவோம். கீழே இருக்கிற பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மேலேருந்து மெஷர் பண்ணும்போது கட்டாயிரும்ன்றதுனால நான் கீழேருந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு 42 இன்ச் வந்து லென்த் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லைன் ட்ரா பண்ணதுலேருந்து ஒரு 3.25 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ எலாஸ்டிக் எடுத்துருக்கோமோ அது ப்ளஸ் 1.5 இன்ச் போல் நீங்கள் சீம் அலவன்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணும்போது அது ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு க்ராச்சோட வித், அதாவது ஹிப் சைஸ் டிவைடட் பை 4, அந்த எனக்கு என்னோட மெஷர்மெண்ட்டில் 40 இருக்குது. 40 டிவைடட் பை 4 வந்துட்டு 10 வரும். ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி டோட்டலாக நான் வந்துட்டு ஒரு 11 இன்ச் போல் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு மார்க் பண்ணணும் இப்படி வச்சு. ஸோ இதுக்கு எவ்வளோ அப்படின்னா 40 டிவைடட் பை 4 அதே 10 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் வந்துட்டு நான் சீம் அலவன்ஸ் கொடுத்து டோட்டலாக 12 இன்ச் வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்துட்டு லைன் ட்ரா பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மெஷரிங் டேப் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மெஷரிங் டேப் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன கர்வ் வரைஞ்சிக்கோங்க. தென் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு கம்ஸ் அரவுண்டு 6.75 இன்ச் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதே 6.75 இன்ச் வந்துட்டு நான் கீழே பாட்டம்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இங்கேயே வச்சு நான் 6.75 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை சென்டராக வச்சு நம்ம 2 சைடும் வந்து 3 இன்ச் 3 இன்ச், அதாவது டோட்டலாக 6 இன்ச்சு. ஆனால் இந்த லைனை சென்டராக வச்சு நம்ம 2 சைடும் 3 இன்ச் 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பாயிண்ட்டையும் இங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதோட மார்க்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்லி வந்துட்டு நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷனுக்காக. ஸோ பேக் போர்ஷனுக்கு வந்துட்டு இதை வந்து அப்படியே இன்னொரு துணியில் வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணியை கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி பேக் போர்ஷனுக்கும் 2 துணி இது மாதிரி மடிச்சிருக்கேன். ஓப்பன் சைட் க்ளோஸ் சைட்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பேக் போர்ஷனுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து நான் 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். அதை வந்து லைன் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
த்ரூ அவுட் வந்து 2.5 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் வந்துட்டு ஒரு 2 இன்ச் வந்துட்டு மேலே மார்க் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த மாதிரி லைன் போட்டு ட்ரா பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி க்ராஸாக வச்சு வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்துட்டு நம்ம ஒரு க்ராச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் போர்ஷனுக்கு. ஸோ இதோட வந்து மார்க்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சைட்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டமும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதோட வந்து கட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த சைட்ஸையும் வந்துட்டு ஸ்லிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம க்ராச் ஏரியா மட்டும் இந்த இடத்துல ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேக் போர்ஷன் ரெண்டுத்துக்குமே. வாங்க இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம க்ராச் போர்ஷன். ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துக்கலாம். இது எப்போயுமே வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் வந்து பேக் போர்ஷனும் அதே மாதிரி வந்துட்டு தச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நான் 2 சைடுமே க்ராஸ் போர்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த மாதிரி போடுறேன். போட்டுட்டு நம்ம வந்துட்டு சைட்ஸ் வந்துட்டு தைச்சி விட்டுக்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் தைக்கணும் 2 சைடுமே. கீழே வந்துட்டு நான் வந்து ஸ்லிப் போர்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ஸ்பேஸ் விட்டுட்டு அது வரைக்கும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து இது வரைக்கும் காட்டுறேன். ஸோ இங்கே வச்சு ஒரு 4.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்லிப் போர்ஷன் தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போட்லி பட்டன்ஸ் வந்துட்டு நான் இது மாதிரி வச்சு எடுத்துக்க போகிறேன். வச்சு இந்த இடத்துல வச்சு இப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் அதை தைக்கும் போது எப்படி தைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கை விட வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் சின்னதுன்றதுனால நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். மார்க் பண்ண போர்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு இந்த போட்லி பட்டன்ஸ் வந்துட்டு நான் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அப்படியே சும்மா வந்துட்டு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னொரு சைடும் நீங்கள் அதே மாதிரியே வந்துட்டு இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டு கீழேருந்து எவ்வளோ நம்ம விட்டுருக்கோமோ 4.5 இன்ச் விட்டுருக்கோமோ அதே 4.5 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்லி பட்டன்ஸ் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம சைட்ஸ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சு ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ராச் ஏரியாவும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம சைட்ஸும் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்துட்டு இந்த சைட்ஸ் வந்துட்டு 2 சைடுமே நான் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் போர்ஷன் வந்துட்டு இதோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். கீழேருந்து ஆரம்பித்து இன்னொரு சைட் ஆஃப் பேண்ட் வர வரைக்கும் நம்ம அப்படியே வந்து சென்டரில் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பின் இருந்ததுன்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண இடம்லாம் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடு நீங்கள் தைச்சிடுங்க. தென் வந்துட்டு இதை வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்லிட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம வந்துட்டு டாப்புக்கெலாம் குர்த்திக்கெலாம் வந்துட்டு இந்த ஸ்லிட் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்லிட் போர்ஷன் வந்து 2 சைடுமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க துணியோட ராங் சைடு ரெண்டுத்தையுமே. ஒன்ஸ் வந்து சைட் ஸ்லிட்ஸ் முடிச்சிட்டோன்னா நம்ம பாட்டமும் அதே மாதிரியே வந்துட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு துணியோட ராங் சைடு வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதே மெத்தட் இந்த சைட் பேண்ட்டுக்கும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி வந்துட்டு திருப்பிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்துட்டு 2 காலுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாட்டமாக வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஸ்லிட் போர்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், பாட்டமாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து இன்னொரு பார்ட்டும் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெல்ட் போர்ஷன் வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஜஸ்ட் வந்துட்டு இந்த லேயரை வந்துட்டு அப்படியே டபுளாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அளவுக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்காக 1 டைம் மட்டும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி டபுளாகவே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இது ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 1.5 இன்ச் இல்லை ஒரு 1 இன்ச் வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு கேப் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு விட்டுருப்பேன் எலாஸ்டிக் வந்துட்டு நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல. உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை விட வந்துட்டு ஒரு 4 இன்ச் 5 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 28 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 32 இன்ச் இருக்கும். நான் ஒரு 4 இன்ச் வந்து கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு சேஃப்டி பின் வச்சு நம்ம வந்து எலாஸ்டிக்கை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் வந்து எலாஸ்டிக் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த 2 லேயர்ஸையும் 2 எலாஸ்டிக்கும் இப்படி வச்சு ஓவர்லேப் பண்ணி நம்ம இந்த இடத்துல நல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேண்ட் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த எலாஸ்டிக் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டாப் ஸ்டிச் போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து எலாஸ்டிக் வந்து டர்ன் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோட இங்கிலீஷ் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.